ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீரா சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீரா ரொம்பவே பாவங்க. விஜய் ஒரு பக்கம் இறந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் வேறு போயிட்டுருக்கு. இதில் 3 பேரும் மாட்டினா என்ன ஆகும் அப்படின்ற பதட்டம் வீரா கிட்டே இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ தான் சடனாக வீரா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவங்களுடைய முடிவை மாறன் கிட்டே சொல்கிறாங்க. மாறா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுக்கு நீ ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரி உன்னுடைய முடிவு என்னன்னு சொல்லுன்னு கேட்க, அப்போது வீரா சொல்கிறாங்க, நாங்கள் தான் விஜயை கடத்தினோம், அதுவும் நான் தான் விஜயை கடத்தினேன். அவளை கட்டி போட்டு அடிச்சுட்டு அவளை சேஃபாக தான் கட்டி வச்சுட்டு வந்தோம். ஆனால் அவள் அங்கே இல்லை. அவளை யார் கொன்றிருப்பா? இப்போ இன்வெஸ்டிகேஷன் வரும்போது இப்போ நாங்கள் 3 பேர் தான் மாட்டுவோம். 3 பேர் மாட்டுறதுக்கு பதிலாக நான் போய் சரணடைஞ்சேன்னா, ஸோ நானே தண்டனை ஏற்றுக்கிட்டேன்னா மற்ற 2 பேராவது நிம்மதியாக இருப்பாங்கல்ல, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கதறி அழறாங்க. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, நீ எந்த தப்பும் செய்யலை, நீ எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிற, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு அழுதுட்டுருக்க வீராவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் வீரானால் அதை ஏற்றுக்கவே முடியலை. ஸோ விஜய் இறந்ததுக்கு வீரா தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்கள போட்டு அரிச்சிட்டே இருக்குது. ஸோ அடுத்து வீரா என்ன முடிவெடுப்பாங்க, வீரா எடுக்கிற முடிவு என்னவாக இருக்கும், ஸோ வீரா எடுக்கிற முடிவை கேட்டு மாறன் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளும் அப்கமிங் எபிசோட் போயிட்டுருக்கு. இவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிற இதில் போகலை. ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு.